ஷார்ட்ஸ் பார்க்குறதுல அதில் என்ன மெசேஜ் போகுதுன்றது முக்கியம், யார் பார்க்குறன்றது முக்கியம், எந்த தேவைக்காக பார்க்குறன்றது முக்கியம். ஒரு காதல் தோல்வியாக இருக்கலாம், போய் ஒரு பில்டிங்லேருந்து பாயிறது தான் சொல்யூஷன் அந்த ஷார்ட் வீடியோ சொல்லினா இந்த பிள்ளை திரும்ப திரும்ப பார்க்குறது கூட அந்த நாலேஜ் போய் இன்ஸ்டால் ஆகலாம். மிகவும் பொருத்தமில்லாத ஒரு விடயம் தான் ஸ்க்ரீனை பயன்படுத்தி விட்டு நீங்கள் உங்களோட வேலையை செஞ்சுட்டு பிள்ளைகளுக்கு சாப்பாடை ஊட்டுறது கூடாத பழக்கம். ஒரு டீனேஜுக்குள்ள ஒரு பாய் ஒரு 8 hour 9 hour ஃபோன் பார்த்தால் கம்ப்ளீட்லி ராங். பிள்ளைகளோடு தொடர்ந்து டச்சில் இருந்தால் உங்களுக்கு விளங்கும் உங்கள் பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் ஏற்படுற மாற்றம். நீங்கள் பிள்ளைகளோட நல்ல ஒரு உறவு மெயின்டைன் பண்ணுவோம், அன்கண்டிஷனல் லவ்னு சொல்லுவோம். உங்கள் பிள்ளை எந்த பிரச்சனை செய்தாலும் தண்டை பிள்ளை தான் என்று ஒரு நல்ல ஒரு அன்போடு உள்ள ஒரு பொண்டு ஒன்று உங்களுக்கு வந்துட்டேன். நீங்கள் எந்த நாட்டிலையும் போய் வாழலாம், உங்களோட பிள்ளைகள் சந்தோஷமாக இருப்பாங்க. கட்டாயம் அது ஒரு மருத்துவ ரீதியான கண்டென்ட் என்றால் நீங்கள் அது சம்மந்தமான எக்ஸ்பர்ட்டை கேளுங்க. அது ஒரு சைக்காலஜி ரீதியான அதுக்கு ஒரு எக்ஸ்பர்ட்டை கேளுங்க. ரிலீஜியஸ் ஃபேக்ட் இருந்தால் ரிலீஜியஸ், இப்படி நீங்கள் உங்களை பேலன்ஸாக வச்சுக்கொண்டால் அதில் இருக்க வர ஃபேக்ட் சமூகத்தை தாக்கம் செலுத்தாது. வணக்கம். தற்காலத்தை பொறுத்தவரையில் பெரியவர்கள் எவ்வளவு தூரம் உளவியல் ரீதியான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கின்றார்களோ அதற்கு நிகராகவே சிறுவர்களும், அதாவது 18 வயதிற்கு குறைந்தவர்களும் இந்த உளவியல் ரீதியான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கின்றார்கள் என்றே கூற வேண்டும். எனவே இன்று நாம் ஃபேக்ட்ரிசன்றோ அது தொடர்பான பெற்றோர்களாக இருக்கட்டும், சிறுவர்களாக இருக்கட்டும், உங்களுக்கு ஒரு தெளிவினை வழங்குவதற்காக நாம் இன்று கலந்துரையாட இருக்கின்றோம் உளவியலாளர் அகமது இஃப்திகார் அவர்களுடன். வணக்கம். வணக்கம். ஆமாம் சார், நாங்கள் முதல்ல பார்க்கும்போது சிறுவர்கள் அப்படின்னு சொல்லும்போது நான் முதல்ல சொன்ன மாதிரி பெரியவங்க எவ்வளவு தூரம் இந்த உளவியல் ரீதியான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்குறாங்களோ அதே அளவில் சிறுவர்களும் இப்போது அந்த 18 வயதிற்கு உட்பட்டவர்கள், பாடசாலை சிறுவர்கள் பாரிய அளவில் உளவியல் ரீதியாக முகம் கொடுக்குறாங்க. இதில் நான் முதல்லையே கதைக்க விரும்புகிற ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ ஃபோன் அப்படின்னு சொல்லும்போது, இந்த இணைய பாவனை அப்படின்னு சொல்லும்போது இது தவிர்க்க முடியாத ஒன்றாக இன்றைய உலகத்தில் திகழ்ந்துட்டே இருக்குது. இது சிறுவர்களுக்கு எவ்வளவு தூரம் இந்த இணைய பாவனை அப்படின்றது பாதிப்பை ஏற்படுத்துதா, இது தேவையான ஒன்றாக இருந்தாலும் அவங்களுக்கு அது உளவியல் ரீதியில் எவ்வளவு தூரம் தாக்கத்தை செலுத்துது? நன்றி. உண்மையிலே பிள்ளைகளை பொறுத்தவரை நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அது உளவியல் ரீதியான பிரச்சனையாக இருக்கலாம், உடல் ரீதியான பிரச்சனையாக இருக்கலாம். நீங்கள் பார்த்துருந்தா விளங்கும் மூலக்கு நிறைய பிரச்சனைகளை ஹாஸ்பிட்டல்ஸில் செக் பண்ணிட்டு கொண்டு போகும்போது அவங்க சொல்லுவாங்க, பிள்ளைய ஒரு சைக்காலஜிஸ்ட்டை காட்டிக்கோங்க. அந்த மன ரீதியான பிரச்சனையையும் நீங்கள் கட்டாயம் அட்ரெஸ் பண்ண தான் ஆகணும். ஆகவே உளவியல் ரீதியாக பல பிரச்சனைகள் இருக்குது. அதில் நாங்கள் இந்த கதைக்கு போகிற விடயம் தான் ஃபோன் ஸ்க்ரீன் சம்மந்தமான விடயம். ஸ்க்ரீன் அடிக்ஷன்னு சொல்லுவாங்க, அது ஒரு உளவியல் சார் பிரச்சனை. ஆகவே ஸ்க்ரீனை நீங்கள் எப்படி பயன்படுத்துவீங்க, இந்த காலகட்டத்தில் ஸ்க்ரீனை பொறுத்தவரையில் எங்களுக்கு அந்த ஸ்க்ரீனை விட்டு பிரியலை. எல்லா மக்களுக்கும் பொதுவாகவே எல்லாருக்கும் இந்த இணைய பாவனை, ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறது, டிவியாக இருக்கலாம், எந்த ஸ்க்ரீனாக இருக்கலாம், ஒரு பின்னியாத ஒரு விடயமாக தான் இருக்குது. இந்த நிகழ்ச்சியை நாங்கள் பிள்ளைகளுக்கு இந்த பெற்றோருக்கும் விளைவிக்கணும். எப்படி நாங்கள் இதை முகாமை செய்கிறது? நிறைய பாடசாலைகள் இந்த ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறதை குறைச்சிட்டு வராங்க இப்போ. ஏன்னால் அதன் கூட நிறைய பிரச்சனைகள் கோவிட் காலத்திலிருந்து எங்களுக்கு நாங்கள் அதனை ஃபேஸ் பண்ணோம். நான் நினைக்கிறேன் இணைய பாவனைன்றது இணையமும் நம்மளை விட்டு பிரிக்கல வருது. ஆரம்ப காலத்துலாம் புத்தகங்களை யூஸ் பண்ணி படித்தாங்க. இப்போ புத்தகங்களும் இருக்குது, ஆனாலும் 1 tap 1 click ஒரு புக்கை ஓப்பன் பண்ணி படிக்கிறக்கூடிய சூழல். ஆகவே தவிர்க்க முடியாதது. பெற்றோர்கள் பிள்ளைகளை முகாமை செய்கிறார்கள், கார்டியன்ஸ் கட்டாயம் இது சம்பந்தமான ஒரு அறிவு உங்கள்கிட்ட இருக்கணும், எப்படி இதனை முகாமை செய்ய. அடுத்தது சார், நாங்கள் பார்க்கும்போது ஷார்ட் வீடியோ அப்படின்னு இப்போ நாங்கள் ஃபோன் யூஸ் பண்ணும்போது இந்த ஒரு 90 செகண்ட்ஸ்க்கான ஷார்ட் வீடியோஸ் யூடியூபாக இருக்கலாம், ஃபேஸ்புக்காக இருக்கலாம், டிக்டாக்காக இருக்கலாம். இதுக்கு தான் இந்த பிள்ளைகள் ரொம்பவே இப்போ அடிக்ட் ஆகியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ இதில் இப்போ சமூகத்தில் நிலவுல ஒரு கருத்தும் அதோட வருது. இந்த பிள்ளைகள் இந்த சின்ன கிளிப்ஸ், அதாவது இந்த ஷார்ட் வீடியோஸ் பார்க்குறதுனால அவங்களுக்கான என்ன சொல்கிறது, அவங்க ஒரு எய்மை நோக்கி போகும்போது அந்த எய்ம் அவங்க லாங் லாஸ்டிங், அதாவது நீண்ட காலம் அந்த எய்மில் இருக்கிறாங்கல்ல. இது இந்த மாதிரி ஷார்ட் வீடியோஸ் பார்த்து அதுக்கு அடிக்ட் ஆகிறனால அவங்களோட
மூளையும் அதுக்கு இசைவாக்கம் அடைஞ்சு அவங்களோட அந்த எய்மை நோக்கி போகிறதும் குறிப்பிட்ட காலங்களுக்கு அந்த ஷார்ட் மாதிரியே நின்றுது அப்படின்னு. இது உண்மையான ஒரு விடயமா இல்லை மித்தா அப்படின்றது உங்களுக்கு? உண்மையிலேயே பிள்ளைகளாக இருக்கலாம், சாதாரணக்களாக இருக்கலாம், ஏதாவது ஒரு நாலேஜை எடுத்தால் அந்த நாலேஜை எப்படி நாங்கள் அணுகிறது, எப்படி அந்த நாலேஜை நாங்கள் பார்க்குறது, எந்த அறிவும் ஒரு ஆழமான அறிவாக மாறுறது எப்போ நாங்கள் அதனை எப்படி நாங்கள் பார்க்குறன்றது. குழந்தைகளுக்கு ஆரம்பத்திலிருந்தே நாங்கள் இந்த மொபைல் பாவனையை குறைக்க வேணும்ன்றது தான் சாதாரணமான இருக்குது. ஷார்ட்ஸ் பார்க்குறதுல அதில் என்ன மெசேஜ் போகுதுன்றது முக்கியம், யார் பார்க்குறன்றது முக்கியம், எந்த தேவைக்காக பார்க்குறன்றது முக்கியம். ஒரு குழந்தை சரிசமனாக ஒரு ஆளுமை வளர்க்கப்பட்டால் அவருக்கு விளங்கும் இந்த மெசேஜ் எனக்கு லைஃபுக்கு தேவையானதா, இந்த லைஃபுக்கு தேவையில்லாததா என்ற பகுத்தறிவு அவருக்கு வரும். சாதாரணமாக எல்லா பிள்ளைகளும் ஃபோன் பார்க்குற மாதிரி கொடுத்து விட்டு பாருங்கம்மான்னு கொடுத்து விட்டால் அந்த பிள்ளை எதை பார்த்துட்டு இருக்கிறாங்கன்றது அம்மா அப்பாவுக்கும் தெரியும். ஆகவே உதாரணமாக ஒரு காதல் தோல்வியாக இருக்கலாம், போய் ஒரு பில்டிங்லேருந்து பாயிறது தான் சொல்யூஷன் அந்த ஷார்ட் வீடியோ சொல்லினா இந்த பிள்ளை திரும்ப திரும்ப பார்க்குறது கூட அந்த நாலேஜ் போய் இன்ஸ்டால் ஆகலாம். ஆகவே அது நாலேஜுக்கு ஒரு தடையாகவும் இருக்கலாம், நல்ல விடயங்கள் இருந்தால் அது நாலேஜை அதாவது அறிவை திறந்து கொடுக்குற விடயமாகவும் இருக்கலாம். அப்போ இதனால அவங்களோட அந்த இலக்கை நோக்கி பயணிக்கிறது தடைப்படுதா இதனால? நான் திரும்பவும் சொல்கிறேன், அந்த மெசேஜ் என்ன நோக்கத்துக்காக பார்க்குறான் அந்த குழந்தை, எவ்வளோ நேரம் பார்க்குறான், திரும்ப திரும்ப பார்க்குறான், அதன் ஊடாக அவருக்கு பிரயோசனம் உள்ள நாலேஜா என்றதை வைத்து தான் அந்த இலக்கு அடையுமா இலக்கும் அடையாது. ஆனால் வெறுமனே நிறைய பிள்ளைகள் நான் பார்த்துக்கிறேன், கற்பனையில் இலங்கையில் இருந்து கொண்டு அமெரிக்காவில் வாழ்வாங்க. அப்படியான சூழலை நம்மளோட பெற்றோர் உருவாக்கி கொடுக்குறாங்க. ஆகவே நாங்கள் எப்படி இந்த ஸ்க்ரீன் பாவனையை வீட்டுக்குள்ளே முகாமை செய்கிறன்றது முக்கியம். அடுத்த ஒரு விஷயம் சார், பிள்ளைகளுக்கு இப்போ பேரண்ட்ஸ் பழகியிருக்க ஒரு விஷயம், பிள்ளைகள் சாப்பிடலை அப்படின்னா ஒரு கார்ட்டூனை போட்டு கொடுத்துட்டு ஸ்க்ரீன் அந்த பார்க்க சொல்லிட்டு அவங்க அந்த பிள்ளைகள் என்ன சாப்பிட்றாங்கன்றது அவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ அந்த பிளேட்டில் இருக்க சாப்பாடை முடிக்கணும்ன்ற நோக்கத்தில் அவங்க கொடுத்துடுறாங்க. இது உண்மைக்குமே ஒரு நல்ல விடயமா? பிள்ளைகள் சாப்பிட்டா போதும்னு யோசிக்கிறாங்க, ஆனால் சாப்பிட்றது முக்கியமாக அந்த ஸ்க்ரீன் டைமோட இப்போ எல்லாம் யோசிக்கிற பிள்ளைகளுக்கு வயிறு நிறைஞ்சிட்டா பிள்ளைகள் இப்போ சின்ன பிள்ளைகளாக இருக்கட்டும் ஒரு 6 மாதத்துலேருந்து அந்த சாப்பாடு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணும்போது பிள்ளைகள் அந்த அவங்க போடுற அந்த அளவு சாப்பாடை சாப்பிட்டா ஓகே, அதுக்காக பிள்ளைகள் என்னத்தை பார்த்தாலும் பரவாயில்ல, அந்த சாப்பாடு ஃபினிஷ் ஆகிட்டா அவங்களுக்கு அந்த வெயிட் கூடிரும் அப்படின்ற ஒன்று இருக்குது. இதுக்காக பேரண்ட்ஸ் கையாளுற மிகவும் பொருத்தமில்லாத ஒரு விடயம் தான் ஸ்க்ரீனை பயன்படுத்தி விட்டு நீங்கள் உங்களோட வேலையை செஞ்சுட்டு பிள்ளைகளுக்கு சாப்பாடை ஊட்டுறது கூடாத பழக்கம். அது எந்த அளவில் அவங்கள பாதிக்குது சார்? அது எப்படி பாதிக்கும் என்றால் நம்ம பார்த்துருக்குறோம், சில சிங்கிள் பேரண்ட்ஸ் அவனுக்கு அம்மா இருப்பாங்க, டெடா ஃபாரின்ல இருப்பாங்க, இல்லாட்டி வேலையை போயிருப்பாங்க, வேறு யாரும் பார்த்துக்கொள்றதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அப்படியானாக்கள் நாங்கள் ஆரம்பத்துலேருந்தே இவங்க பிறந்த நாள்லேருந்தே போட்டு உணவு ஊட்டுவாங்க. இது இவங்களோட வளர்ச்சியில் தாக்கம் செலுத்தும். அது முதலாவதாக அவங்களோட ஸ்பீச் வராது, அவங்களோட அடுத்த சிந்தனைகளில் தடைப்படும். அதே நேரம் அவங்களோட அன்றாட வாழ்க்கைக்கு அவங்க இசைவாக மாட்டாங்க. ஏன்னால் சில கார்ட்டூன்கள் இருக்குது, அப்படி பார்க்கும்போது அவங்கள தானாக மாற்றும். பிள்ளைகளோட மூளை வளர்கிற பீரியடாக இருக்கலாம் ஆரம்ப காலம். ஆகவே சம்டைம் நாங்கள் சொல்லுவோம், கற்ப காலத்துலேயும் கூட நீங்கள் பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிற காரணம் பிள்ளைகளோட மூளையில் நிறைய தாக்கங்கள் வரும். ஆகவே நாங்கள் ஸ்பீச் டிலேயான ஒரு பிள்ளையாக இருக்கலாம், திங்கிங் ப்ராப்ளம் உள்ள இன்டெலெக்சுவல் பிள்ளையாக இருக்கலாம், இன்டெலெக்சுவல் ப்ராப்ளம் உள்ள பிள்ளையாக இருக்கலாம். அவங்களோட பேக்ரவுண்ட் எடுத்து பார்த்தா பெற்றோர் இப்படியான வேலை பார்த்துருக்கோம். ஆரம்பத்திலேயே ஸ்க்ரீனை போட்டு வச்சுட்டு, ஏன்னா ஒரு சாப்பாடு ஊட்டும்போது அந்த சாப்பாடு ஒரு மைண்ட்ஃபுல் ஈட்டிங்காக இருக்கும். என்ன சாப்பிட்றாங்க, என்ன கலர், என்ன நிறம், என்ன சுவை, என்ன ஸ்மெல், என்ன வாசம்ன்றதெல்லாம் செக் பண்ணி பிள்ளை சாப்பிட்டால் அது ஆரோக்கியமான சாப்பாடாக மாறும். ஆகவே நான் நிறைய நிகழ்ச்சிகளில் திரும்ப ஞாபகப்படுத்துகிறது தான் ஸ்க்ரீன் அடிக்ஷன் சம்மந்தமாக நான் நிறைய இன்டர்வியூஸ் போயிருக்கிறேன்.
நீங்கள் ஒரு காலமும் உங்களோட மொபைலை வைத்துக்கொண்டு பிள்ளைகளுக்கு ஊட்டுறது மட்டும் இல்லை, எந்த ஒரு வேலையும் செய்வாங்க. மொபைல் வேறு, உங்களோட லைஃப் வேறுன்றதை நீங்கள் விளங்கிக்கணும். நான் இறுதி கட்டத்தில் உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். இன்னும் ஒரு விடயம், இந்த பிள்ளைகள் வந்து இப்போ வெளிக்கள விளையாட்டுக்கள் அதிகம் ஈடுபடுறதே இல்லை. எந்த பிள்ளைய பார்த்தாலுமே இந்த ஃபோனில் கேம் விளையாடுறது தான் மெயினாக வச்சுருக்குறாங்க. அவங்க இப்போ ஸ்கூல் முடிஞ்சு வந்தோடனே டக்குன்னு ஃபோன் எடுக்கிறாங்க, கேம் விளையாடுறாங்க. இது வந்து சில பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ அந்த பிள்ளைகளை அதுலேருந்து வெளியில் கொண்டு வர பேரண்ட்ஸ் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் முடியுதில்லை. உண்மைக்குமே அது எவ்வளோ தூரம் அவங்களுக்கு தாக்கம் செலுத்துது, அந்த பேரண்ட்ஸ் அதுலேருந்து அவங்கள வெளியே கொண்டு வர என்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கணும்? கேம்ஸ் எடிக்ஷன்ன்றது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை உளவியல். பிள்ளைகள் சாதாரணமாக சின்ன காலத்தில் கேம்ஸ் பார்க்குறது அவன் மூலையில் தாக்கம் செலுத்தும்ன்றது நம்பர் 1. எப்படியான கேம்ஸ் விளையாடுறாங்கன்றது நம்பர் 2. அந்த பிள்ளையும் வளர்ந்து வரும்போது பார்க்கின்ற கேம்ஸ் இருக்குது தானே, அதாவது டீனேஜ் ஆகும்போது, அப்போ அந்த கேம்ஸ் கூட அந்த மொபைலை ரிமூவ் பண்ண இல்லாத பிரச்சனைகள் நிறைய எங்களோட கிளினிக்ஸுக்கு வருது. சில நேரம் ஆளுமை மாற்றங்கள் ஏற்படுகிற பீரியட் தான் இந்த டீனேஜ் பருவம். அப்போ அந்த ஆளுமை கோளாறுகள் வர பிள்ளைகளுக்கும் இப்படியான ஸ்க்ரீன் எடிக்ஷன் வந்துட்டு என்றால் பிரச்சனை பெருசாகும். சாதாரணமாக ஒரு பேலன்ஸான ஒரு ஆளுமை வளர்ந்து வராரு, விளங்கப்படுத்தினால் விளங்குவாங்க என்றால் அவங்க தானாக அந்த பிரச்சனையை விளங்கி சுயமாக முயற்சி செய்வாங்க இந்த இடத்துலேருந்து வெளியே வரது. நான் நிறைய கேசஸ் பார்த்துருக்குறேன். ஆளுமை கோளாறோடு சேர்ந்து ஸ்க்ரீன் எடிக்ஷன் சம்மந்தப்பட்டால் உளவியல் சார் அடுத்த பிரச்சனைகள் ஆளுமையில் உள்ள அடுத்த வேறுபட்ட பிரச்சனைகள் வரலாம். அவை நீங்கள் கேட்ட கேள்விக்குரிய பதில் என்னென்றால், கட்டாயம் உங்களோட பிள்ளைக்கு எக்ஸசிவ் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறேன்றால் நீங்கள் கட்டாயம் ஒரு உளவியலால் ஒரு ஒப்பீனியன் எடுக்கணும், எடுத்து பார்க்கணும் எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறாரு, எந்த ஏஜ். உதாரணமாக ஒரு பாடசாலை போகிற ஒரு 1ஆம் ஆண்டு 1ஆம் தரம் 2ஆம் தரம் மாணவர்களாக இருக்கலாம். ஒரு 4 ஹவர் 5 ஹவர் ஃபோன் பார்த்தால் கம்ப்ளீட்லி ராங். ஒரு டீனேஜுக்குள்ள ஒரு பாய் ஒரு 8 ஹவர் 9 ஹவர் ஃபோன் பார்த்தால் கம்ப்ளீட்லி ராங். இப்போ ஸ்க்ரீனுக்குரிய ஒரு டைம் ஒன்று இருக்குது. அப்போ ஒரு 2.5 ஸ்டார்ட் ஆகும். ஆரம்ப காலத்தில் ஒரு 2க்கு 1-2 ஏஜ் வரும்போது ஸ்க்ரீன் காட்டவே இல்லை. 3-4-5 ஏஜ் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக காட்டலாம். அதுவும் முக்கியமாக வீடியோ கால்ஸ் அப்படியான விடயங்களுக்கு. ஆகவே படிக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம். ஆகவே உங்களோட பிள்ளைகள் எவ்வளவு நேரம் என்ன விடயம் பார்க்குறாங்கன்றதுல நீங்கள் அவதானமாயிருங்க. இது கார்ட்டூனாக இருந்தால் ஒரு பிரச்சனை உருவாக்கும், கூடாத கேம்ஸாக இருந்தால் இன்னொரு பிரச்சனை உருவாக்கும். ஆகவே நான் எப்படி முகாமை செய்கிறன்றதை நான் இறுதியில் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். நீங்கள் கட்டாயம் உளவியலாளர் ஒரு ஒப்பீனியன் எடுக்கணும். சூழலில் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தணும். நீங்கள் பாவிக்கிற விடயமாக இருக்கலாம், நீங்கள் எப்படி வீட்டில் அந்த ஸ்க்ரீனை முகாமை செய்கிறன்றது இருக்கலாம், அப்படின்னு பல விடயங்கள் இருக்குது. நான் இறுதியில் தொட்டு காட்டுவோம். சார், இப்போ நீங்கள் சொல்லும் போது அந்த ஸ்க்ரீன் டைம் எப்படி இருக்குது மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு இது இருக்குது. இந்த வயசில் இவ்வளோ தான் பார்க்கணும், என்ன மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது என்னென்னு நாங்கள் கொஞ்சம் தெளிவாக சொல்லலாம். உதாரணமாக 2 வயசுக்கு உட்பட்டாக்களுக்கு நீங்கள் ஸ்க்ரீன் காட்டுறதுல எந்த வித பிரயோசனமும் இல்லை. அதன் ஊடாக பிள்ளைகள மூலையில் பிரச்சனை வரும். 2 தொடக்கம் ஒரு 7 வயசு வரைக்கும் உங்களுக்கு ஒரு 1/2 ஹவர் 20 மினிட்ஸ் ட்ரை பண்ணலாம். அந்த 7க்கு பிறகு வர ஏஜ் உள்ள பிள்ளைகளை நீங்கள் ஒரு திரும்பவும் ஒரு 1/2 ஹவர் 45 மினிட்ஸ்க்குள்ளே வச்சுக்கலாம். திரும்ப டீனேஜ்னு பொறுத்தவரையில் ஒரு 12 வயசுக்கு மேற்பட்டாக்கள் ஒரு 1 ஹவர் 2 ஹவர்ஸுக்குள்ளே மாடிஃபை பண்ணலாம். எந்த ஒரு மாணவனும் எந்த ஒரு பிள்ளையும் நீங்கள் கட்டாயம் அந்த பிரேக் எடுத்து ஸ்க்ரீன் பார்க்கணும். படிக்கிறதா இருக்கலாம், முடிமான அளவு உங்களோட ஆசிரியர்கிட்ட சொல்லுவீங்க ஹார்ட் காப்பி யூஸ் பண்ணுறது. நிறைய நாடுகள் இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க திரும்ப சாஃப்ட் காப்பியிலிருந்து இந்த மொபைல் யூஸ் பண்ணுறதை குறைக்கிறதுக்காக. ஆகவே நீங்கள் பிள்ளைகளுக்கு எதை காட்டுறீங்க, எந்த கண்டென்ட்டை காட்டுறீங்கன்றதை நீங்கள் அவதானமாக இருக்கணும். ஸ்ட்ரிக்ட் மானிட்டரிங்கோட தான் இந்த டைம் ஹவர்ஸ் போகும். எந்த டைம் ஹவர்ஸ் நான் இப்போ குறிப்பிட்ட டைம் ஹவர்ஸ் எல்லாம் ஸ்ட்ரிக்ட் மானிட்டரிங்கோட தான். நான் இப்போ வீட்டிலேருந்து வெளியே வரும்போது நம்மளோட வீட்லேயும் அதை இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு தான் வந்தேன். காரணம், ஸ்ட்ரிக்ட் மானிட்டரிங் இல்லாட்டி உங்களை தாண்டி நீங்கள் இங்கே இருப்பீங்க, உங்களோட பிள்ளை ஆஸ்திரேலியான்னு நிற்போம். மற்ற இன்னொரு முக்கியமான விடயம் சொல்லணும் சார், இந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்னு வரும்போது இது வந்து இப்போ பெரியவங்களை தாண்டி சின்னவங்களுக்கு அதிகமாகவே இருக்குது. ஆனால் இந்த பேரண்ட்ஸ்க்கு இப்போ இருக்க நிறைய பேரண்ட்ஸ்க்கு விளங்காத என் பிள்ளை ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கா இல்லையா அப்படின்றத அவங்களால கண்டுபிடிச்சிக்கவே முடியுதில்லை.
ஏன்னா அவங்க ஃபோனில் இருப்பாங்க சில நேரம் ரூமில். இப்போ பிள்ளைகள் அந்த நான் முதல்ல சொன்ன மாதிரி வெளியில் வாரது குறைவு, ரூம்லேயே இருக்காங்க. எந்த பிள்ளை ரூம்லேயே தான் இருக்கும். ஆனால் அந்த பிள்ளை என்ன மாதிரி விஷயங்களுக்கு ஃபேஸ் பண்ணுதுன்னு அது பேரண்ட்ஸ்க்கும் தெரியாது. அப்போ எந்த பிள்ளை வந்து ஸ்ட்ரெஸ்ஸில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பேரண்ட்ஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ண சயின்ஸ் என்ன? ஓகே, குட் கொஷன். உங்களோட குழந்தை ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்றால் நீங்கள் முதலாவது அவதானிங்க, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க. நீங்கள் அதே பார்க்க ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பீங்க சம்டைம். பேரண்ட்ஸ் நீங்கள் உங்களை முகாமை செய்கிறது முதலாவது ஃபேக்டர். என்ன பிள்ளை ஒன்று ஸ்ட்ரெஸ் ஆகினா முதலாவது ஸ்ட்ரெஸ் பண்ணுவாங்க பேரண்ட்ஸை தான். அப்போ உங்களோட நிலப்பாடு எப்படி இருக்குன்றதை பாருங்கள். நீங்கள் சரிசமனாக இருக்கிறீங்களா, உங்களோட தூக்கம், நான் அம்மா அப்பா பற்றி கதைக்கிறேன். அம்மா அப்பாவோட அன்றாட வாழ்க்கையில் உள்ள ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் சரியாக போகுதான்னு பாருங்கள். அதே ஒரு சிம்டம்ஸ் உங்களோட குழந்தை ஸ்ட்ரெஸ் ஆகிருக்கிறா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது. அப்படி வந்தால் குழந்தையை பொறுத்தவரையில் தூக்கம் குறைஞ்சிருக்கும், இல்லாட்டி தூக்கத்தில் டிஸ்டர்பன்ஸ் வரும், இரவு தூக்கம் போகல அம்மான்னு சொல்லுவாங்க. அதே நேரம் பசி வராதுன்னு சொல்லுவாங்க, பசி அதிகம்னு சொல்லுவாங்க, காண்ற சாப்பாடெல்லாம் சாப்பிடும்னு சொல்லுவாங்க. அதே நேரம் குளிக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. அதே நேரம் வெளியே போய் விளையாடலான்னு சொல்லுவாங்க. அதே நேரம் ஒரு 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 விடயத்துக்கு ஃபோக்கஸ் பண்ணிடலான்னு சொல்லுவாங்க. படிக்கிறதுக்கு ஆரம்பிக்க இல்லாமல் இருக்கும். அதே நேரம் அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுவாங்க. யாரோடையும் சரியான கனெக்ஷன் கொடுக்க மாட்டாங்க, கோவம் எடுப்பாங்க, ஒரு அலர்ட்டியான ஒரு தன்மையை காட்டுவாங்க. பல பிள்ளைகள் ஸ்கூலில் புல்லிங் நடக்குது. நீங்கள் நம்ம பேசுகிறோம் புல்லிங் நடக்குது. அதே நேரம் இப்போ சோஷியல் மீடியாஸில் புல்லிங் நடக்குது. இவைகளெல்லாம் நமக்கு விளங்காமல் பிள்ளைகளுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை கொண்டு வரும். ஆகவே அன்றாடம் பாடசாலை போய் வர பிள்ளைகளோடு இருந்து கதைக்கிற பழக்கம் இதெல்லாம் ஆரம்ப காலத்தில் நம்மளோட மனித வாழ்க்கையில் இருந்தது. எட் பண்ணுங்க, அதில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு டேஸ்ட் ஒன்று இருக்குது. பிள்ளைகளோடு இருந்து கதைக்கிறது, பிள்ளைகளோட நேரம் கொடுக்கறது, இதன் ஊடாக அவங்களுக்கு பாடசாலையில் மாணவர்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற நண்பர்கள் என்ன செய்கிறாங்கன்றதை விளங்கிக்கொள்ளலாம். அவை ஸ்ட்ரெஸ்ன்றது யாருக்குமே இந்த உலகத்துலேருந்து ரிமூவ் பண்ணிடலாம். எல்லாருக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்துட்டு தான் இருக்கும். அப்படி ஸ்ட்ரெஸ் இல்லாத ஆளுன்னா இன்னொருக்க நாங்கள் பார்க்கணும். ஆகவே உங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவலை நீங்கள் கவனமாக மேனேஜ் பண்ணிக்கோங்க. பிள்ளைகளோடு தொடர்ந்து டச்சில் இருந்தால் உங்களுக்கு விளங்கும் உங்கள் பிள்ளைகளில் ஒவ்வொரு நாளும் ஏற்படுற மாற்றம். அது கதைக்கும் போதே இப்போ இந்த எங்களுடைய இலங்கையில் நடந்த சில விஷயங்கள், அண்மையில் நடந்த தற்கொலைகளாக இருக்கட்டும், இதோடு பார்க்கும்போது இந்த சார் முதல்ல சொன்ன மாதிரி புல்லிங், மற்றது அவங்களுக்கு இருந்த ஸ்ட்ரெஸ் லெவல், இதை வந்து பெற்றோர்கள் கவனிக்காததுனால சில வேளை தற்கொலைகள் அதிகமாகி இருக்கலாம். அண்மையில் நடந்த விடயங்களும் அப்படிதான். இதோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த ஸ்ட்ரெஸ் லெவல், இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்க பிள்ளைகளை வந்து ஒரு பேரண்டாக ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்ட, ஒரு உளவியலாளர் கிட்ட கூட்டிட்டு வர்றதுக்கு வந்து நிறைய பேரண்ட்ஸ் வந்து யோசிக்கிறாங்க. அது வந்து இந்த சமுதாயமாக இருக்கலாம். ஏன்னு கேட்டால் வெளிப்படையாக சொல்லணும்னா எந்த பிள்ளை வந்து மன ரீதியில் பாதிக்கப்பட்ட, அந்த வேர்ட் சொல்லணுமெண்டா அது மன ரீதியில் பாதிக்கப்பட்ட மென்டல் அப்படின்ற ஒரு லேபிளை ஒட்டிடுறாங்க. அது அந்த மாதிரி ஒரு லேபிள் எந்த பிள்ளைக்கு வந்துருமோன்னு நினச்சி இன்னும் வீட்டிலேயே வச்சு அமுக்கிறதுனால அந்த பிள்ளை வந்து வெளியில் வருதில்லை. அப்போ ஒரு உளவியலாளரை சந்திக்கக்கூடிய முக்கியத்துவம் எவ்வளவா இருக்குது, என்ன மாதிரி நேரத்தில் ஒரு சைக்காலஜிஸ்ட்டை எவ்வளோ சிவியராக இருக்கக்குள்ள இந்த பிள்ளை இவங்ககிட்ட கூட்டிகிட்டு போனால் இது இவங்களோட லெவலை குறைக்கலாம்னு நீங்கள் எப்போ சஜஸ்ட் பண்ணுங்க? உண்மையிலே சைக்காலஜிஸ்ட்டை கூட்டிகிட்டு போகிறது ஒரு ஸ்டிக்மடைசிங் இல்லை. அதாவது எங்கிட்ட கூட்டிகிட்டு வந்தால் உங்களோட பிள்ளைக்கு மென்டல்ன்ற மீனிங் இல்லை. தட் இஸ் கம்ப்ளீட்லி ராங். எந்த ஒரு டெவலப் கண்ட்ரி எடுத்துக்கொண்டாலும் இது ஒரு சாதாரணமான ஒர்க். பிள்ளை பிறந்த நாள்லேருந்து சைக்காலஜி ஒப்பீனியன் எடுப்பாங்க. ஏன் பிள்ளை இப்படி இருக்கிறாங்க, ஏன் இப்படி இருக்கிறாங்க, ஏன் உங்களுக்கு பிள்ளையை சம்பூர்ணமான ஒரு பேலன்ஸான ஒரு பிள்ளையாக வளர்க்கணும்னால் எல்லா துறையில் உள்ள ஆக்களோட நீங்கள் டச்சாக இருக்கணும் பேரண்ட்ஸ். ஆகவே நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி பிள்ளைக்கு இந்த தூக்க பிரச்சனையாக இருக்கலாம், சமூகத்துலேருந்து ஒதுங்குறதா இருக்கலாம், கோவம் போகிறதா இருக்கலாம், அம்மா அப்பாவோட கனெக்ட் ஆகாது, இப்படியான தன்மைகள் கூடிக்கொண்டு போகும்போது நீங்கள் கட்டாயம் பிள்ளையோடு இருந்து கதைச்சி நீங்கள் ஒரு சைக்காலஜிஸ்ட் ஒப்பீனியன் எடுக்கணும். அது கூடி வெடிக்கும் அளவுக்கு போகக்கூடாது. நிறைய சூசைடல் ரேட்ஸ் எல்லாம் அதிகமாக போய்கொண்டு இருக்குது. நிறைய பேர் சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணுறதுக்கு முயற்சி செய்கிறாங்க. ஸோ இலங்கையை பொறுத்தவரையில் அவேர்னஸ் குறைவு இருக்குது. இப்போ நிறைய நிறுவனங்கள் அவேர்னஸ் செய்கிறாங்க. அரசு துறையிலையும் தான், உங்களை மாதிரியான நிறுவனங்களும் தான். இந்த அவேர்னஸ் ஏன் செய்கிறாங்க என்றால் திரும்ப திரும்ப ஞாபகம் ஊற்றுறது தேவை. மனிதன்ற வகையில் நம்ம மறதி உள்ளாக்கள் மறந்துடுவோம். ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கணும். நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் பெற்றோர்.
ஆமாம், இறுதியாக கேட்குற ஒரு கேள்வி, இந்த இப்போ ஓவராலாக பார்த்தா நிறைய குழந்தை பேஷண்ட்ஸ்னால் அவங்கள சொல்ல இயலாது, ஒரு தேவையுள்ளவங்க உங்கள்கிட்ட வருவாங்க. ஓவராலாக பார்க்கும்போது பிள்ளைகளோட உளவியல் சிறப்பாக இருக்கணும்னா அதுக்கு மெயினாக அவங்களோட பேரண்ட்ஸ், கார்டியன்ஸ், இவங்க தான் பாதுகாவலர், இவங்க தான் அவங்களுக்கு உறுதுணையாக இருக்கணும். இப்போ இருக்க பொருளாதார நிலைமையோட பேரண்ட்ஸ்க்காக இருக்கட்டும், அந்த குழந்தைய பார்த்துக்கிறவங்கள அம்மா அப்பா 2 பேருமே வேலைக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் குழந்தைகள் வீட்டில் தனியாக இருக்கிற நேரம் கூட, அப்போ அவங்க என்ன மாதிரி விடயங்கள் அந்த பிள்ளைகள் கையாளுறாங்கன்றது பேரண்ட்ஸ்க்கு தெரியறதில்ல. இதனாலவே அவங்க உளவியல் ரீதியாக பாதிக்கப்படுறாங்க. ஆனால் அந்த பொருளாதாரத்தோட பார்க்கும்போது பேரண்ட்ஸுக்கு வேலைக்கு போகாமையும் இருக்க முடியாது. ஆனால் அதே நேரம் பிள்ளைகளையும் டேக் கேர் பண்ணணும். இதை ஒரு பேரண்ட்டாக எப்படி பேலன்ஸ் பண்ணி அவங்களோட பிள்ளைய உளவியல் ரீதியாக சிறந்த ஒரு உளவியல், ஒரு நல்ல ஒரு மன ரீதியாக வச்சுக்கிறதுக்கு என்ன ஒரு அட்வைஸ் கொடுப்பீங்க? பேரண்ட்ஸ் நீ கட்டாயம் விளங்கணும். உங்களோட காசு பணம், உங்களோட ஜாப் இறுதிக்கு உங்களுக்கு மீயாது. உங்களோட லைஃப்பில் முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டி தான், சொத்து தான் இந்த குழந்தைகள். ஆகவே இந்த குழந்தைகளோட ஒவ்வொரு நாளும் மேற்படுற மாற்றத்தில் நீங்கள் அவதானம். நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், பெரிய நல்ல ப்ரொஃபஷனில் இருப்பாங்க, 2 பேரும் வேலையில் இருப்பாங்க, கேமராவை ஆஃபீஸில் இருந்து பார்ப்பாங்க, ஃபுல்லாக எப்படி இருக்கிறாங்கன்றத வீட்டிலேருந்து ஆஃபீஸ்லேருந்து பார்ப்பாங்க. பிள்ளையில் வர மாற்றங்களில் உளவியலாக காய்ப்பாங்க. நான் சொல்லுவேன், நீங்கள் வீட்டுக்கு போங்க, முதலாவது கேமராவை ஆஃப் பண்ணிவிட்டு. நான் என்னென்னால் உங்களோட நிறைய ஒர்க்கிங் பேரண்ட்ஸ் என்ன செய்வாங்கன்னா, அவங்க ரொஸ்டரை சரி மாற்றி எடுத்து பிள்ளைகளோடு இருக்கிற நேரத்தை அதிகரித்து கொள்வாங்க. பிள்ளைகளோடு இருக்கிற நேரம், பிள்ளைகளோட நீங்கள் லைவாக இருக்கிற நேரம் அதிகரிக்கும் போது பிள்ளைகளில் வர உளவியல் தாக்கங்கள் அதிகமாக குறையும். நீங்கள் நினைக்கிறத உங்களோட பிள்ளைகள் செய்யணுமா, நீங்கள் ஆசைப்படுறத உங்களோட பிள்ளைகள் செய்யணுமா, நீங்கள் பிள்ளைகளோட நல்ல ஒரு உறவு மெயின்டைன் பண்ணணும். அன்கண்டிஷனல் லவ்னு சொல்லுவோம். உங்கள் பிள்ளை எந்த பிரச்சனை செய்தாலும் தண்டை பிள்ளை தான் என்று ஒரு நல்ல ஒரு அன்போடு உள்ள ஒரு பொண்டோன்னு உங்களுக்கு வந்துட்டேன். நீங்கள் எந்த நாட்டிலையும் போய் வாழலாம், உங்களோட பிள்ளைகள் சந்தோஷமாக இருப்பாங்க. ஆகவே இந்த டாப்பிக்கில் நீங்கள் விளங்கிக்கொள்ளணும். ஸ்க்ரீன் அடிக்ஷனுக்கு பொறுத்தவரையில் நான் கொஞ்சம் எட் பண்ணுறேன். உங்களோட வீட்டில் மொபைல் யூஸிங் எப்படி இருக்குன்றதை நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு மேனேஜ் பண்ணணும்ண்டு. நீங்கள் சாப்பிட்ற இடத்துல நீங்கள் மொபைலெல்லாம் போட்டுட்டு சாப்பிட்டேன்னு வைங்கண்ணே, நீங்கள் சாப்பிட்டதும் விளங்காது, மொபைலில் போனதும் விளங்காது. ஆகவே உங்களுக்கு டைனிங் டேபிளில் மொபைல் அவாய்ட் பண்ணலாம். பெட்டுக்கு ஒய்ஃபோடு போகும்போதும் நீங்கள் மொபைல் ஃபோன் எடுத்துகிட்டு போவீங்க. காலையில் கேட்டால் தான் விளங்கும் நீங்கள் 2 பேரும் என்னத்துக்கு காய்ச்சிட்டு இருந்தீங்கன்ட்டு. ஏன்னா நோ கனெக்ஷன். ஸோ பெட்லேயும் உங்களுக்கு மொபைல் ஃபோனை அவாய்ட் பண்ணலாம். மொபைல் ஃபோன் ஸ்க்ரீன் ஃப்ரீ ஜோன் ஒன்று மாதிரி வீட்டுக்குள்ளே வச்சுக்கொள்ளலாம். அந்த இடத்துல ஸ்க்ரீன் எந்த இடத்துலையும் அந்த பிள்ளைகளும் நீங்களும் தான் இருப்பீங்க, அந்த இடத்துல ஸ்க்ரீன் இருக்காது. அப்போ ஸ்க்ரீன் ஃப்ரீ ஜோன் ஒன்று வீட்டில் உருவாக்கலாம். அதே நேரம் பேரண்ட்ஸ் ஒரு ரோல் மாடலில் இருக்கணும், மொபைல் எப்படி யூஸ் பண்ணுறதுக்காக. ஆகவே இப்படியான சில டெக்னிக்ஸ் இருக்குது, நீங்கள் கட்டாயம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு ரோல் மாடலாக இருந்தால் கட்டாயம் பிள்ளைகள் ஸ்க்ரீனுக்குள்ளே போக மாட்டாங்க என்றது முக்கியம். இப்படியான சில டெக்னிக்ஸில் நீங்கள் உங்கள் லைஃப்பில் யூஸ் பண்ணுங்கள். நான் நினைக்கிறேன், இது நான் நிறைய இடங்களில் பேசியிருக்கிறேன். கிட்டத்தட்ட 15 இயர்ஸாக நான் இந்த விஷயத்தை கதைக்கிறேன். ப்ராக்டிக்கலி நீங்கள் யூஸ் பண்ணாட்டி அவங்களுக்கு கட்டாயம் இந்த ப்ராக்டிக்கல் நீங்கள் இந்த மாதிரியான டிப்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணாட்டி நீங்கள் உங்களோட ஃப்யூச்சர் ஜெனரேஷனுக்கு ஒரு நல்ல ஒரு மெசேஜை கொடுக்க மாட்டீங்க, அவங்க மாட்டிக்கொள்வாங்க. கடைசியாக ஒரு கேள்வி இருக்குது சார். சமூக ஊடகம் அதிகம் பாதிக்கக்கூடிய வயது பிரிவு என்ன மாதிரி இருக்கு? சமூக ஊடகங்கள்னா சோஷியல் மீடியா பிள்ளைகளில் தாக்கம் செலுத்துகிற வயது அப்படின்னா அதனால எந்த வயதுக்குட்பட்டவங்க அதிக அளவு பாதிக்கப்படுறாங்க? சோஷியல் மீடியாஸ் எல்லாரையுமே பிடிச்சிக்கொள்ளும். அவங்களோட வயசு மட்டும் இருக்காது. சோஷியல் மீடியா அவங்களோட சின்ன பிள்ளையிலேருந்தே ஓப்பன் பண்ணி ஃபேஸ்புக்கை கொடுத்தீங்கன்னா அது ஸ்க்ரோல் பண்ணியிருக்கும், அதனூடான நாலேஜ் போகும். 70 வயசு அப்பாவை கூப்பிட்டு கொடுத்தாலும் ஸ்க்ரோல் பண்ணுவாங்க. அப்போ சமூக ஊடகங்கள் மனிதண்ட உள்ளத்தில் தாக்கம் செலுத்துறது வயது இல்லை நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அறிவு ஊடகம் எப்படி நாங்கள் சமூக ஊடகங்களை எங்களோட லைஃப்பில் நாங்கள் சேர்த்து கொண்டு இருக்கிறோம், எப்படி பாவிக்கிறோம் என்றது முக்கியம். நீங்கள் சோஷியல் மீடியாவோட நிறைய சம்மந்தப்பட்ட ஆட்களாக இருக்கிறதால நான் தர ரெக்கமெண்டேஷன் இருந்தால் நீங்கள் கண்டென்ட் எல்லாம் செக் பண்ணுறீங்க, ஃபேக்ட்லாம் செக் பண்ணுறீங்க,
பாருங்கள் ஏஜுக்குரிய கண்டென்ட் போகுதா, ஒவ்வொரு கண்டென்ட்டையும் பல மாறி கோணங்கள்லேருந்து அனலைஸ் பண்ணுங்கள், பப்ளிஷ் பண்ண முடியும். கட்டாயம் அது ஒரு மருத்துவ ரீதியான கண்டென்ட் என்றால் நீங்கள் அது சம்மந்தமான எக்ஸ்பர்ட்டை கேளுங்க. அது ஒரு சைக்காலஜி ரீதியான அதுக்குரிய எக்ஸ்பர்ட்டை கேளுங்க. ரிலீஜியஸ் ஃபேக்ட் இருந்தால் ரிலீஜியஸ், இப்படி நீங்கள் உங்களை பேலன்ஸாக வச்சுக்கொண்டால் அதில் இருக்க வர ஃபேக்ட் வந்து சமூகத்துக்கு தாக்கம் செலுத்தாது. சமூகத்தில் பெரிய பெரிய நெகட்டிவ் இம்பேக்டை கொண்டு வராது, சமூகத்தில் நல்ல பாசிட்டிவ் இம்பேக்டை கொண்டு வரும். ஆகவே சோஷியல் மீடியாவை பப்ளிஷ் பண்ணுறது பப்ளிஷ் பண்ணுறவரை நீங்கள் உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணிடலாம், உங்களோட எத்திக்ஸ் இருக்கணும். ஆனால் சில இருக்கிறான் இண்டிவிஜுவலாக ஃப்ரீலான்ஸாக செஞ்சு போட்டுகிட்டே இருப்பாங்க. அது எப்படியுமே சமூகத்தில் நெகட்டிவ் இம்பேக்டை கொண்டு வரும். பார்க்குறாள் கவனமாக பார்க்கணும், கேட்குறாள் கவனமாக கேட்கணும். அதுக்கு அந்த குறிப்பிட்ட ஏஜ் லிமிட் ஒன்றுன்னு வரையறைக்குள்ள உட்படுத்தல. நான் நிறைய கேசஸ் பார்த்துருக்கிறேன். ஏஜான அப்பா அம்மாருக்கும் பிரச்சனை இருக்குது, கல்யாணம் முடிச்சாக்களுக்கும் பிரச்சனை இருக்குது, பாடசாலை போராக்களுக்கும் இது பிரச்சனை இருக்குது. ஆகவே நான் எனக்கு குறிப்பிட்ட ரீதியாக சமூக ஊடகங்கள் எப்போ பாதிப்பு செலுத்தும்ன்றது எனக்கு சொல்ல, எப்போ அந்த பிள்ளை சமூக ஊடகங்களை பயன்படுத்த தொடங்குது நெகட்டிவாக, அதாவது 18 வயதிற்கு உட்பட்ட பாடசாலை மாணவர்கள் உளவியல் ரீதியாக என்னென்ன சவால்களுக்கு முகம் கொடுக்கிறார்கள் மற்றும் அதிலிருந்து விடுபடுவதற்காக உளவியலாளர் அகமது இஃப்திகார் வழங்கிய அறிவுரைகள் உங்களுக்கு பெரிதும் உதவியாக இருந்திருக்கும் என்று நம்புகின்றோம். எனவே எமது அழைப்பை ஏற்று எமக்கு இவ்வளவு தூரம் ஒரு விளக்கத்தை தந்தமைக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.